பாலக் எக் கறி செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், முட்டையை அவிச்சி ஃபோர்க் வச்சு ஃபுல்லாக குத்திட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 5 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை இதில் ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளோட எக் கறி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.